அன்பிற்குரியோரே, வாழ்க்கையின் நோக்கத்தை தேடி என்ற தியானத்தின் 8ஆம் நாள் சிந்தனையாக கடவுள் அன்பு கூறவும் நாம் ஆண்டவரில் அன்பு கூறவுமே நம்மை படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நியூசிலாந்தில் உள்ள ஓடகோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த டாக்டர் மைக்கேல் டென்டன் என்பவர் 1998ஆம் ஆண்டு தான் வெளியிட்ட நேச்சர்ஸ் டெஸ்டினி என்ற ஆராய்ச்சி புத்தகத்தில் ஹவு த லாஸ் ஆஃப் பயாலஜி ரிவீல் பர்பஸ் இன் த யூனிவர்ஸ் என்ற தலைப்பில் எழுதியுள்ள கட்டுரையில் இந்த பூமிக்கோளானது மனிதனுக்காகவும் அவர் ஜீவனுக்காகவுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று எழுதுகிறார். இதைத்தான் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்பதாக. கடவுள் ஏன் நம்மை படைத்தார்? ஏனென்றால் அவருடைய அன்பினால் நம்மை படைத்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்பதாக. கடவுள் அன்பானவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த அன்பின் கடவுள் நம்மை பார்த்து இன்று என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை பாருங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவிகொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.